வணக்கம், வெல்கம் டு குவாட் பிசிக்ஸ். நான் வருஷம் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வெக்டர் என்ன, ஸ்கேலார்னா என்ன, வெக்டரோட வகைகள் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல என்ன டிஸ்கஷன் பண்ணலாம்னா, வெக்டரின் பண்புகள் டிஸ்கஷன் பண்ணலாம். வெக்டரின் பண்புகள் முதல் வெக்டரோட பண்பு என்ன அப்படின்னா, வெக்டரை இணையாக நகற்றப்படும் போது வெக்டரின் எண் மதிப்பு திசையும் மாறுபடாது. வெக்டரின் எண் மதிப்பு மற்றும் திசை மாறுபடாது. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பண்புகள். ஸோ வெக்டரை இணையாக நகற்றப்படும் போது வெக்டரின் எண் மதிப்பும் திசையும் மாறுபடாது. ஸோ இது நாம கிளியரா பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இது A வெக்டர், ஓகே, இது B வெக்டர். A வெக்டர் B வெக்டருடன் 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. இனிஷியலா A வெக்டருக்கும் B வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. நான் இது இணையா நகர்த்தணும். சோ எப்படி இணையா நகர்த்துறேன்? சோ இது B வெக்டர், இதுக்கு இணையா நகர்த்துறேன் இந்த டைரக்ஷன்ல. ஓகே, சோ ஃபைனலா நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இந்த வெக்டர் இங்க இருக்கு. இனிஷியலா என்ன அப்படின்னா, சோ A ஓட வால் பகுதி B ஓட வால் பகுதியில் இருக்கு. tail to tail. ஓகே, சோ ஃபைனலா என்ன இருக்கு அப்படின்னா, A ஓட தலைப்பகுதி B ஓட வால் பகுதியில் இருக்கு. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, head to tail சொல்லலாம். சோ இந்த மாதிரி நான் வெக்டரை நகர்த்தினேன் அப்படின்னா, சோ அதோட வெக்டரோட திசையும் எண் மதிப்பும் மாறுபடாது. சோ ஃபைனலா A க்கும் B க்கும் இடைப்பட்ட கோணம் என்னவா இருக்கு? இட் இஸ் a 90 டிகிரி. சேமா தான் இருக்கு. வெக்டரை இணையாக நகர்த்தப்படும் போது வெக்டரின் எண் மதிப்பும் திசையும் மாறுபடாது. So second example பார்க்கலாம். So இணைய நகர்த்திருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது A வெக்டர், ஓகே, இது B வெக்டர், ஓகே, இதுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன வச்சுட்டு θ டிகிரி. ஓகே, சோ இனிஷியலா எங்க இருக்கு அப்படின்னா, tail to tail. ஓகே, நான் ஃபைனலா இணையா நகர்த்துறேன். சோ இந்த டைரக்ஷன்ல நகர்த்தினேன் அப்படின்னா, ஃபைனலா எங்க நான் பிளேஸ் பண்ணிருக்கேன், இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன் இணையா நகர்த்து அப்படின்னா வெக்டரோட எண் மதிப்பும் திசையும் மாறுபடாது. சோ நான் இதை A வை எக்ஸ்டெண்ட் பண்றேன். சோ இது தீட்டாவா இருந்துச்சு அப்படின்னா, இதுவும் என்ன இருக்கும், தீட்டாவா இருக்கும். இது B வெக்டர். சோ இப்போ நான் தீட்டாவை என்ன வச்சிட்டேன் அப்படின்னா 60 டிகிரி வச்சிருக்கேன். ஓகே, சோ இந்த கோணத்தை நான் கால்குலேட் பண்ணலாமா? சோ டோட்டல் 180 டிகிரி. இங்க இருந்து நான் இதுக்கு என்ன டிகிரி, 180 டிகிரி. சோ இந்த டிகிரி வேறு, இது 60 டிகிரி அப்படின்னா இது என்னவா இருக்கும், 180 மைனஸ் 60. சோ என்னவா இருக்கும், 120 டிகிரி. சோ இதோட வேல்யூ என்ன இருக்கு, 120 டிகிரி. ஓகே, சோ மறுபடியும் நான் A வை கீழ எக்ஸ்டெண்ட் பண்றேன். எப்படி, இந்த டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகே, சோ இது 120 டிகிரி. சோ இது 120 டிகிரி. ஓகே, இது என்னவா இருக்கும், சோ டோட்டல் வேல்யூ 180 டிகிரி. சோ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்குது 180 டிகிரி. ஓகே, சோ 180 மைனஸ் 120 டிகிரி. சோ என்ன இருக்கும், 60 டிகிரி. சோ இதோட வேல்யூ என்ன இருக்கும், 60 டிகிரி. அப்படின்னா இதோட வேல்யூ என்ன இருக்கும், 120 டிகிரி. ஓகே, சோ இதுல இருந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த கோணமும் சமம் சொல்லலாம். அப்படின்னா எதிர் எதிர் கோணங்கள் சமம். ஓகே, இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம், எதிர் எதிர் கோணம் சமம். Yes. So next example பார்க்கலாம். மூணாவது எக்ஸாம்பிள், சேம் திங். So A வெக்டர், இது B வெக்டர். இதுக்கு இடைப்பட்ட கோணத்தை நான் என்ன வச்சேன், 30 டிகிரி நான் வச்சிருக்கேன். ஓகே, சோ நான் இத parallel இணையா நகர்த்துறேன். சோ இணையா நகர்த்தும் போது இங்க வந்துருச்சு. சோ இதுல இருக்க இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. இது 30 டிகிரியா இருந்துச்சுன்னா இதுவும் 30 டிகிரியா இருக்கும். இத நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் இந்த டைரக்ஷன்ல. ஓகே, இது B வெக்டர். ஓகே, சோ இது 30 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கும், 180 மைனஸ் 30. 180 மைனஸ் 30 எப்படின்னா வரும், 150 டிகிரி. இது 150 டிகிரி.
சேம் நான் b வெக்டரை எக்ஸ்டெண்ட் பண்றேன் கீழே. ஓகே, இதுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா 180 டிகிரி. அப்படின்னா இது 150. அப்படின்னா இது என்னவா இருக்கும்? 180 minus 150 என்னவா இருக்கும்? 30 டிகிரி. சோ இது 30 டிகிரி. ஓகே, சோ இது 30 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கும்? 150 டிகிரி. ஓகே, சோ எதிர் கோணங்கள் சமம். இங்க 30, இங்கேயும் 30. பட் நான் இதுக்கு எதிர் திசையில நகர்த்தறேன். ஃபார் எக்ஸாம்பிள் a வெக்டார், இது b வெக்டார். இப்போ நான் எதிர் திசையில நகர்த்தறேன். எதிர் திசை எப்படின்னா இதுக்கு எதிர் திசை 180 டிகிரில நகர்த்தறேன். சோ எதிர் திசை அப்படின்னா 180 டிகிரினா எங்க வந்துரும்? கீழே வந்துரும். சோ இது மேக்னிட் எண் மதிப்பு சமமா இருக்கும் b வெக்டார். பட் திசை என்னவா இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. சோ நான் எதிர் திசையில நகர்த்தினேன் அப்படின்னா அதோட எண் மதிப்பு சமம், திசை மாறுபடும். ஓகே, சோ இணையாக நகர்த்தின வெக்டரை அதோட எண் மதிப்பும் திசையும் மாறுபடாது. சோ வெக்டரின் கூடுதல் பார்க்கலாம். சோ நான் இது a வெக்டர் சொல்லிட்டேன், இது b வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரையும் கூட்டும் போது எனக்கு தொகுபயன் வெக்டர் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். தொகுபயன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? r வெக்டர் தொகுபயன் வெக்டர் a வெக்டர் பிளஸ் b வெக்டர். ஓகே, சோ rங்கிறது என்ன அப்படின்னா தொகுபயன் வெக்டர். ஓகே, சோ இது என்ன இருக்கு அப்படின்னா a ஓட தலைப்பகுதி b ஓட வால் பகுதியில கனெக்ட் ஆயிருக்கு. நான் என்ன சொல்லலாம்? ஹெட் டு டெயில் சொல்லலாம். ஒன்ஸ் எனக்கு a வெக்டர் b வெக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் தொகுதி வெக்டரை நான் கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இது a வெக்டர். ஒன்ஸ் எனக்கு இது செங்கோண முக்கோணம். ஓகே, a வெக்டரும் b வெக்டரும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா r வெக்டர் நான் கால்குலேட் பண்ணலாமா? எப்படி? சோ a வெக்டர் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். a வெக்டர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இதுல rங்கிறது என்ன அப்படின்னா கர்ணம், aங்கிறது என்ன அப்படின்னா அடுத்துள்ள பக்கம், bங்கிறது என்ன எதிர்பக்கம். சோ நான் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். சோ இப்போ எக்ஸாம்பிள் aங்கிறது என்ன அப்படின்னா 5 யூனிட்ஸ், b 5 யூனிட்ஸ். நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் தொகுபயன் வெக்டரை? r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். then எனக்கு r ஸ்கொயர் வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா 25 பிளஸ் 25 r is equal to 2 into 25 சொல்லலாமா? சோ இப்போ நான் இதுக்கு ரூட் எடுத்தேன் அப்படின்னா நான் 25 எப்படி எழுதலாம்? ரூட் 25 அப்படின்னா 5 எழுதலாம். ஓகே, ரூட் 2. சோ r ஓட தொகுபயன் வெக்டர் என்ன? 5 ரூட் 2. ஓகே, சோ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் இத பேஸ் பண்ணி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திசை தெரிஞ்சிருக்கணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும் அப்படின்னா. ஓகே, சோ வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஓகே, சோ a வெக்டர் ஓகே ஓல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. சோ a வெக்டர் கிழக்கு நோக்கி 5 மீட்டர் நகரும். அகைன் b வெக்டர் a வெக்டரோட தலைப்பகுதியில இருந்து 3 மீட்டர் நகரும் தெற்கு நோக்கி. அகைன் a வெக்டர் சோ c வெக்டர் b ஓட தலைப்பகுதியில இருந்து 4 மீட்டர் நகருது. அகைன் d வெக்டர் c ஓட தலைப்பகுதியில இருந்து 3 மீட்டர் நகருது அப்படின்னா சோ இது ஃபைனல் பாயிண்ட், இது இனிஷியல் பாயிண்ட். சோ ஃபைனலுக்கும் இனிஷியலுக்கும் இருக்கிற தொகுபயன் வெக்டரை நாம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ தொகுபயன் வெக்டர் அப்படின்னா இந்த முக்கோணத்துக்கு இது தொகுபயன் வெக்டர், இந்த முக்கோணத்துக்கு இது தொகுபயன் வெக்டர் நான் கால்குலேட் பண்றேன். ஓகே, சோ நான் இப்போ எப்படி தொகுபயன் வெக்டர் நான் கால்குலேட் பண்ணனும்? சோ தொகுபயன் வெக்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா 5 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்ங்கிறது 25 பிளஸ் 3 ஸ்கொயர்ங்கிறது 9. சோ என்ன வந்துரும்? 34. ஓகே, சோ எனக்கு r வேணும் அப்படின்னா ரூட் 34. சோ இதோட வேல்யூ என்ன இருக்கு? ரூட் 34. சோ இப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோ இந்த வெக்டர் r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்.
4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் என்ன இருக்கு 9. சோ எனக்கு என்ன கிடைச்சிரும் 9 plus 16 எனக்கு கிடைச்சிரும் 25. then r ஓட வெக்டர் என்ன சொன்னோம் 5. ஓகே சோ இதோட யூனிட் என்ன இருக்கு அப்படினா 5 யூனிட். எனக்கு டோட்டல் தொகுபயன் வெக்டர் என்ன அப்படினா r total is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம் root 34 plus 5 என்ன யூனிட்ஸ் எனக்கு கிடைச்சிரும் தொகுபயன் எனக்கு வெக்டர். இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படினா வெக்டரின் இணைகர விதி. இது a வெக்டர், இது b வெக்டர். சோ இதோட இந்த ரெண்டு வெக்டரோட தொகுபயன் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ நான் இப்போ ஒன்ஸ் இத நான் இந்த டைரக்ஷன்ல இணையா மூவ் பண்ணா வெக்டரோட மதிப்பு எனக்கு சேஞ்ச் ஆகும், என் மதிப்பும் திசையும் சேஞ்ச் ஆகும். சோ நான் ஒன்ஸ் இத மூவ் பண்ணேன் அப்படினா இது என்ன கால்குலேட் பண்ணா இது b வெக்டர் நான் சொல்றேன். இது b வெக்டர். சோ இப்போ நான் தொகுபயன் வெக்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா r bar is equal to a bar plus b bar. எனக்கு இப்போ மாடுலஸ் வேணும். நான் மாடுலஸ் எடுத்துட்டேன் அப்படினா r modulus square is equal to ஏனா n மதிப்பு மட்டும் எனக்கு வேணும். so a square plus b square plus 2ab cos theta. ஓகே இப்போ எனக்கு r வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம் under root modulus a square. so ஜெனரலா எப்படி எழுதலாம் a square plus b square plus 2ab cos theta. once எனக்கு theta ஓட வேல்யூ a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா எனக்கு தொகுபயன் வெக்டர் நான் கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் first problem. okay so a vector 3 meter, b vector 4 meter. okay ஏற்படுத்தும் கோணம் okay 60 டிகிரி எனில் okay தொகுபயன் வெக்டரை கால்குலேட் பண்ணுங்க. சோ தொகுபயன் வெக்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நான் டைரக்டா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a வெக்டர் என்ன? சோ 3 ஸ்கொயர், b வெக்டர் என்ன அப்படினா 4 ஸ்கொயர் plus 2 3 into 4 cos theta cos 60 cos 60 என்ன வேல்யூ cos 60 1 by 2. so 1 by 2 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா 2 2 கேன்சல் எனக்கு என்ன கிடைச்சிரும் so 25 because 9 இது என்ன இருக்கும் 16. so 9 plus 16 25 plus 12 so என்ன கிடைச்சிரும் அப்படினா it is a 37. r வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். so a vector b vector okay a vector ஓட வேல்யூ 3 மீட்டர், b vector ஓட வேல்யூ 4 மீட்டர். இதற்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எனில் தொகுபயன் வெக்டரை கால்குலேட் பண்ணுங்க அப்படி கேட்கலாம். சோ தொகுபயன் வெக்டர் என்ன அப்படினா இதோட தொகுபயன் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இது தொகுபயன் வெக்டர். ஓகே எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ θ is equal to 90 டிகிரி cos 90 என்ன வேல்யூ இருக்கும் 0 வரும். சோ இப்போ தொகுபயன் வெக்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் is equal to root of a square plus b square plus 2ab cos theta. cos 90 என்ன வரும் இந்த டேர்ம் 0 ஆகும். சோ என்ன மட்டும் இருக்கும் root of a square ங்கிறது 3 square plus b square ங்கிறது என்ன 4 square. எனக்கு என்ன கிடைச்சிரும் இப்போ சோ 9 plus 16 என்ன கிடைச்சிரும் 25 root. சோ எனக்கு என்ன கிடைச்சிரும் 5 யூனிட். ஓகே சோ third problem a vector இது b vector இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. சோ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ r vector is equal to சோ நான் 5 இத நான் 5 னு வெச்சிட்டேன் அப்படினா ஓகே 5 யூனிட். சோ இதுவும் 5 யூனிட். ஓகே சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? under root 5 ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர்ங்கிறது என்னது 5 ஸ்கொயர் plus 2 into okay a ங்கிறது 5 b ங்கிறது 5 into cos 30. cos 30 அப்படிங்கிறது root 3 divided by 2. okay so இது கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன கிடைச்சிரும் 25 plus 25 5 into 5 25. so எனக்கு என்ன கிடைச்சிரும் 3 times 25. okay so நான் இத என்ன எடுத்தலாம் அப்படினா 25 5 எடுத்துக்கலாம். okay 5 root 3. so தொகுபயன் வெக்டர் என்ன கிடைச்சிரும் the value எனக்கு கிடைச்சிரும் r is equal to root of a square plus b square plus 2ab cos theta. இது இணைகர விதி. சோ இத நான் என்ன பண்ணனும் ப்ரூஃப் பண்ணனும். இது a வெக்டர் இது b வெக்டர் எடுத்துக்கலாம். சோ வெக்டர் இணைகர விதி இணைகரத்தை நான் ஃபார்ம் பண்ணனும் ஃபர்ஸ்ட்.
அதுக்கு முன்னாடி ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா நான் வச்சிட்டேன். ரிசல்டன்ட் வெக்டர் என்ன சொன்னா இந்த டைரக்ஷன். சோ நான் வெக்டர் இணைகரமா பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா b ய இணையா நகர்த்துறேன். சோ ஃபைனலா என்ன வந்துருச்சு? சோ இட் இஸ் a b வெக்டர். ஓகே, ரிசல்டன்ட் வெக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா தொகுபயன் வெக்டர். சோ இது என்னோட தொகுபயன் வெக்டர் r வெக்டர், இது தொகுபயன் வெக்டர். ஓகே, சோ இங்க எனக்கு தீட்டாவா இருந்துச்சு அப்படின்னா நான் ஒன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன இருக்கும்? இது எனக்கு தீட்டாவா இருக்கும். அதோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும். எனக்கு அடுத்த பக்கம் தெரியும், கர்ணம் தெரியும், எதிர்பக்கம் எனக்கு தெரியாது. சோ ஒன்ஸ் எனக்கு எதிர்பக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நான் கர்ணத்தோட மதிப்பு கால்குலேட் பண்ணிடுவேன். கர்ணம் இங்க என்ன? தொகுபயன் வெக்டர். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதுக்காக நான் பர்பெண்டிகுலரா ஒரு லைனா வரையறேன். சோ இந்த ஆங்கிள் என்ன இருக்கு? 90 டிகிரி. சோ இது b வெக்டர். ஓகே, இது தீட்டா. இது என்ன சைடா இருக்கும்? ஆப்போசிட் சைடா இருக்கும். சோ இந்த தீட்டாவுக்கு கர்ணம் எது? இது. எதிர்பக்கம் இந்த பக்கம், அடுத்த பக்கம் என்னவா இருக்கும்? இதுவா இருக்கும். அப்படின்னா sin theta is equal to எதிர்பக்கம் எனக்கு தெரியாது, x ன்னு வச்சிட்டேன். கர்ணம் என்னவா இருக்கும்? b. அப்படின்னா x எப்படி கால்குலேட் பண்ணலாம்? b sin theta. சோ இதோட வேல்யூ என்ன இருக்கு? b sin theta. இது தீட்டா. இந்த பக்கம் என்ன இருக்கும்? அடுத்த பக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? cos theta. cos theta is equal to x divided by கர்ணம் என்ன இருக்கு? b. so x எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x is equal to b cos theta. so இதோட வேல்யூ என்ன இருக்கு? b cos theta. so இப்ப பாருங்க, so இது அடுத்த பக்கம், இது எதிர் பக்கம், இது எனக்கு கர்ணமா வந்துருச்சு. ஓகே, நான் இப்ப கர்ணத்தோட மதிப்பு கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கர்ணத்தின் மதிப்பு ஸ்கொயர். ஓகே, அடுத்த பக்கம்ங்கிறது ஃபுல்லாமே அடுத்த பக்கம், இது அடுத்த பக்கம்ங்கிறது எல்லாமே வந்துரும். so a square a plus b cos theta square plus எதிர் பக்கம் அப்படிங்கிறது b sin theta square. பிதாகரஸ் தியரம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். a square plus a plus b whole square ஃபார்முலாவை யூஸ் பண்ணி b square cos square theta plus 2ab cos theta. இந்த டேர்ம் சோ நான் இந்த டேர்ம் பார்க்கணும். b square sin square theta. ஓகே, சோ இங்க பாருங்க b square cos theta, b square sin theta. நான் b ஐ காமன் எடுத்துடலாமா? சோ ஒன்ஸ் நான் b square காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன இருக்கும்? cos square theta plus sin square theta. சோ இதோட வேல்யூ என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். பேலன்ஸ் என்ன டைம் இருக்கு? a square plus 2ab cos theta. சோ இதோட வேல்யூ 1. அப்படினா நான் இதை எழுதலாம் a square plus b square plus 2ab cos theta. சோ இது என்ன அப்படினா தொகுபயன் வெக்டர். எனக்கு r வேணும் அப்படினா என்ன பண்ணலாம்? under root a square plus b square plus 2ab cos theta. இந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சு. இது ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ இப்போ a க்கும் b க்கும் இடைப்பட்ட கோணம் நான் என்ன சொல்லிட்டேன்? θ. சோ a க்கும் வெக்டர் a க்கும் b க்கும் இடைப்பட்ட கோணம் θ. இப்போ a க்கும் தொகுபயன் வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் நான் என்ன எடுத்துட்டேன்? இது ஆல்பா எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஆல்பாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ a க்கும் r க்கும் இடைப்பட்ட கோணம் ஆல்பா. சோ ஆல்பாவோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ சேம் மெத்தட்ல தான் யூஸ் பண்றோம். சோ இது ஆல்பா, அடுத்து எதிர்பக்கம், இது என்ன இருக்கும்? அடுத்த பக்கம். சோ நான் tan θ யூஸ் பண்ணலாம். tan θ னா என்ன? எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்த பக்கம். சோ இது எதிர்பக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா சோ இங்க tan ஆல்பா, எதிர்பக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா b sin θ divided by அடுத்த பக்கம்ங்கிறது என்ன? a plus b cos θ. a plus b cos θ. இது என்னது? tan வேல்யூ. ஓகே, எனக்கு ஆல்பா வேல்யூ வேணும் அப்படின்னா ஆல்பா is equal to நான் இந்த சைடு கொண்டு வந்துறேன். என்ன ஆகும்? tan inverse of b sin θ divided by a plus b cos θ. சோ எனக்கு தீட்டாவோட வேல்யூ, a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஆல்பாவை கால்குலேட் பண்ணலாம். சோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட்.
சோ ஒன்னு என்ன அப்படின்னா தொகுபயன் வெக்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் தென் ஏக்கும் தொகுபயன் வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் ஆல்பானா அந்த ஆல்பாவை எப்படி கால்குலேட் பண்ணலாம் tan inverse b sin theta divided by a plus b cos theta எனக்கு இரண்டு சம வெக்டர்கள் இணையும் போது தொகுபயன் வெக்டர் ஏற்படுத்தும் கோணம் காண்க சோ எனக்கு a வெக்டர் என்னன்னு தெரியாது b வெக்டர் என்னன்னு தெரியாது r வெக்டர் என்னன்னு தெரியாது சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா a வெக்டர் b வெக்டர் r வெக்டர் நான் என்ன x வெக்டர் சம வெக்டர் சொல்லிட்டேன் சோ a வெக்டர் x so b வெக்டரோட வேல்யூ என்ன இருக்கு x அப்படினா தொகுபயன் வெக்டர் ஏற்படுத்தும் கோணம் சோ அப்படினா once எனக்கு தொகுபயன் வெக்டரும் a வெக்டர் b வெக்டர் எனக்கு தெரிஞ்சுனா θ கால்குலேட் பண்ணலாம் தொகுபயன் வெக்டர் a ஸ்கொயர் plus b square plus 2ab cos theta a vector b vector r vector நான் என்ன எடுத்துர்க்கேன் x னு வெச்சிருக்கேன் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா x நான் ரூட் கேன்சல் பண்றதுக்காக x ஸ்கொயர் then a vectorங்கிறது x ஸ்கொயர் a ங்கிறது plus b ங்கிறது x ஸ்கொயர் plus 2 x into x ஸ்கொயர் cos theta சோ நான் இத ஆட் பண்ணா அப்படினா 2x ஸ்கொயர் plus 2x ஸ்கொயர் cos theta so இது x square so நான் எல்லா சைடு x square கேன்சல் பண்ணலாம் x square x square x square so ரெண்டு பேலன்ஸ் எனக்கு 1 minus 1 is equal to 2 plus 2 cos theta so இது இந்த சைடு வந்துச்சு அப்படினா என்ன கிடைக்கும் 1 minus 2 என்ன கிடைக்கும் minus 1 okay so 2 cos theta எனக்கு cos theta வேணும் அப்படினா என்ன கிடைக்கும் minus 1 by 2 so 2 கீழ வந்துரும் theta ஓட வேல்யூ என்ன அப்படினா cos inverse of minus 1 by 2 cos எந்த வேல்யூக்கு உங்களுக்கு -1/2 வரும் cos 60 அப்படினா என்ன சொல்லிரலாம் 1/2 சோ இது என்ன குவாட்ரண்ட்ல வருது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது செகண்ட் குவாட்ரண்ட்ல 60 வந்துச்சு அப்படினா cos என்னவா இருக்கும் மைனஸ் ஓகே அப்படினா 60 + 60 என்ன கிடைக்கும் 120 சோ cos 120 என்ன சொல்லலாம் அப்படினா -1/2 ஓகே தீட்டாவோட வேல்யூ என்ன 1 செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இரண்டு வெக்டர்கள் ஃபோர்த் ப்ராப்ளம் வெக்டர்கள் PQ சோ அவற்றின் கூடுதல் தொகுபயன் வெக்டரின் மதிப்பு 12 தொகுபயன் வெக்டர் P உடன் 90 டிகிரியை ஏற்படுத்துகிறது எனில் P மற்றும் Q வெக்டரை காண்க சோ நான் என்ன கால்குலேட் பண்ணனும் P மற்றும் Q சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கணும் சோ கூடுதல் கொடுத்திருக்காங்க சோ P வெக்டர் plus Q வெக்டரோட கூடுதல் என்ன கொடுத்திருக்காங்க 18 தொகுபயன் வெக்டரின் மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க 12 கொடுத்திருக்காங்க சோ எனக்கு ஃபார்முலா தெரியும் r² = P² + Q² + 2ab cos theta 2pq cos theta சோ இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க என்ன அப்படினா 12². இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும் p ஓட வேல்யூ q ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும். சோ நெக்ஸ்ட் ஒன் கொடுத்திருக்காங்க என்ன அப்படினா தொகுபயன் வெக்டர் p உடன் 90 டிகிரி ஏற்படுத்துகிறது. சோ இது AP வெக்டர் தொகுபயன் வெக்டர் எங்க இருக்கு சோ இது தொகுபயன் வெக்டர் அப்பனா q வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இதுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ q வெக்டர் so 90 டிகிரி ஏற்படுத்து அப்படினா once எனக்கு ஆல்பா வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படினா p ஓட வேல்யூ q ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா so tan alpha is equal to q sin theta divided by p plus q cos theta okay tan 90 கொடுத்திருக்காங்க tan 90 ஓட வேல்யூ என்ன வேல்யூ infinity so infinity எடுத்தனா என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது அதுக்காக அதோட ஈக்குவல் வேல்யூ 1/0 ன்னு so 1/0 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா tan 90 is equal to 1/0 அப்படினா q sin theta is equal to p plus q cos theta so q sin theta எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 1 க்கு ஈக்குவலா இருக்கும் p plus q cos theta எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 0 க்கு ஈக்குவல் so நான் டினாமினேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன் so என்ன கிடைக்கும்
P plus Q cos theta is equal to 0. Then Q cos theta ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு minus P. Okay, இந்த minus Q cos theta வேல்யூ நாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. So 12 into 12 P square plus Q square minus plus okay 2 P Q cos theta பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் minus P ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So என்ன ஆயிடுச்சு P square plus Q square minus 2P square 12. Okay, so நான் இத கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? So Q square minus 2P square plus P square என்ன கிடைக்கும்? Minus P square. Okay, is 12 into 12. Okay, so Q square minus P square நான் எப்படி எழுதலாம் அப்படினா A square minus B square ஃபார்முலா எழுதலாம். So என்ன ஃபார்முலா? A minus B into A plus B. Okay, நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? Q minus P Q plus P எனக்கு கிடைச்சிரும். So 12 into 12. Okay, Q plus P யோட வேல்யூ எனக்கு தெரியும் என்ன வேல்யூ 18. Okay, Q minus P யோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். So 12 இது கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? So இங்க 6 ஆல கேன்சல் பண்ணா 3 times இங்க 2 times. Again இத கேன்சல் பண்ணா 4 times. Q minus P யோட வேல்யூ என்ன இருக்கு 8. Okay, so Q plus P யோட வேல்யூ 18. So இப்போ நான் இத ஆட் பண்ணா Q PP கேன்சல் ஆயிடும். Q 2Q is equal to 26. Q ஓட வேல்யூ பாருங்க. So it is a 30. Q ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு அப்படினா P ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் 13 minus P 8. So minus P is equal to 8 minus 13. P ஓட வேல்யூ என்ன அப்படினா so இந்த சைடு வந்துச்சு அப்படினா -5. So minus 5 is cancellation plus 1. Okay, so P ஓட வேல்யூ 5, Q ஓட வேல்யூ 30. Okay, so maximum problem solve பண்ண ட்ரை பண்ணுங்க. So அப்பதான் உங்களுக்கு என்ன ஒரு clear idea உங்களுக்கு வரும். So same problem next என்ன ட்ரை பண்ணலாம் அப்படினா so same question. Okay, so இங்க என்ன அப்படினா 24. So இங்க அப்படினா 16. Same question இத solve பண்ண ட்ரை பண்ணுங்க பாருங்க. So P plus Q ஓட வேல்யூ என்ன அப்படினா 24. Okay, so இது என்ன கொடுத்திருக்காங்க 16 into 16. Okay, so P square plus Q square plus 2P Q cos theta. Okay, so tan alpha is equal to Q sin theta divided by P plus Q cos theta. So இது 19 கொடுத்துட்டாங்க 90 same problem 1 by 0 is equal to Q sin theta divided by P plus Q cos theta. So P plus Q cos theta is equal to 0. Q is equal to minus P. So Q is equal to Q cos theta is equal to minus P. So இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் 16 into 16. Okay, P square plus Q square plus 2 P Q minus cos theta பதிலா என்ன செய்யலாம் minus P. So once நான் minus P சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா minus 2P square. Okay, so நான் இத கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும் 16 into 16 P square. Okay, நான் இத கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும் Q square minus P square. So இத நான் எழுதலாம் A square minus B square எழுதலாம். Okay, so A square minus B square formula A minus B plus A plus B. Okay, A plus B ஓட வேல்யூ எனக்கு சொல்லிருக்காங்க 24. 16 into 16. So A plus B ஓட வேல்யூ 24. It is 16 into 16. So Q minus P. Okay, இத கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும் Okay, 4 times. Okay, 6 times 4 ஆல நான் கேன்சல் பண்றேன். So இங்க என்ன இருக்கும் 4 times. Again I will cancel பண்ணா அப்படினா again 2 times 3 times. Okay, so Q minus P ஓட வேல்யூ again solve பண்ண முடியும் 16 into 2 divided by 3. So எனக்கு என்ன கிடைச்சிரும் 18. Okay, 12 and it's 1. Okay, so it is 32 divided by 3. Okay, so Q minus P ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு 32 minus 3. Q plus value ஓட பார்க்கலாம். Q plus value ஓட Q plus value எனக்கு கிடைச்சிருக்கு 24. Okay, so இப்போ நான் கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிரும் so BB கேன்சல் பண்ணிக்கலாம். So 2Q is equal to 32 divided by 3 plus 24. Okay, so எனக்கு என்ன கிடைச்சிரும் so 2 into 3 so 12. 6 on 72. 72 plus 32 400 divided by 3 1000. So 104 divided by 3
So Q ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் divided by 2 கிடைச்சிருச்சு அப்படினா 522 divided by 2. So 52 divided by 3 Q ஓட வேல்யூ என்ன 52 divided by 3. So once எனக்கு 50 Q ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு P ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். P is equal to what is P Q minus P ஓட வேல்யூ என்ன இருக்கு 24. Okay. So Q plus P ஓட வேல்யூ 24. So Q ஓட வேல்யூ என்ன இருக்கு 52 divided by 3. P ஓட வேல்யூ 24 minus 52 divided by 3. So என்ன கிடைச்சிரும்? So 12 that is 1 6 and 72 minus 52 divided by 3. So this is the final answer in our Q order. A vector, problem number 5. A vector 4 meter, B vector 3 meter. இதுக்கு இடைப்பட்ட கோணம் 120 டிகிரி அப்படின்னா தொகுபயன் வெக்டரை கால்குலேட் பண்ணணும். தொகுபயன் வெக்டர் R ஐ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So R is equal to root of a square plus b square plus 2ab cos theta. So now square the cos 180 cos 120 is equal to minus 1 by 2. So now I substitute பண்ண அப்படினா so என்ன கிடைச்சிரும் cos a 4 square plus b square is 3 square plus 2a is 4 into 3 cos 120 what is cos 120 1 by 2. இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும் so under root 16 and 9 plus so இது minus ஆயிடும் 4 into 3 12. So இது 25 minus 12 so என்ன கிடைச்சிரும் 3 1 30. So தொகுபயன் வெக்டரோட வேல்யூ என்ன தொகுபயன் வெக்டரோட வேல்யூ இப்போ வரைக்கும் என்ன டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னா வெக்டரோட பண்புகள் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வெக்டரின் கழித்தல் டிஸ்கஷன் பண்ணலாம், கூடவே கூறுகள் பத்தியும் பார்க்கலாம். ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தி சேனல். ஓகே, தேங்க்யூ.